வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்கலாம்? வீட்டில் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்களா? ஒர்க்குக்கு போகிறவங்களும் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். உடல் எடை குறைப்பதற்கான வழிகள். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலையே ICMR ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்லாம் சொல்லியிருக்காங்கங்க. அதில் எதை சாப்பிட்ணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லைங்களா? உடல் குண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் ஏதாவது ஒரு தீர்வு, அந்த நோக்கத்தோடு தான் இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கான வழிகாட்டுதலில் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு இருக்குது இல்லைங்களா, அதை சாப்பிட்றது முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்ச உணவுகள், எண்ணெய் தாளிக்கும் போதும் சரி, ஏதாவது எண்ணெயில் எதை பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எண்ணெயெல்லாம் அதிகம் எண்ணெயில் யூஸ் பண்ண பலகாரம்லாம் இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாதுங்க. உப்பு சர்க்கரையும் அதிகமாக சேர்த்துக்கூடாது. அளவான உப்பு சர்க்கரையெல்லாம் அளவாக சாப்பிட்ணுங்க, குறைச்சி சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்றத தவிர்க்கிறது முக்கியமாக நல்லதுங்க. ஏன்னு கேட்டால் உடல் பருமனாக இருக்கிறவங்களாம் பலகாரம்லாம் சாப்பிட்றது ரொம்ப தவிர்க்கணும், சாப்பிடவே கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நல்லது. அடுத்தது 2வது, எடையை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் சாப்பிட்ட உணவில் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் இடுப்பு சுற்றளவு அதிகமாக பார்த்துக்கணும். எப்படின்னா, ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கிறதுக்காக தானியங்கள், பருப்பு வகைகள், இந்த பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டா அந்த உடல் எடை குறையிறதுக்கு, அந்த இடுப்பு இருக்கிற கொலஸ்ட்ரால், அந்த சதை அதிகமாகுது இல்லைங்களா, அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது 3வதுங்க, நல்ல ஆரோக்கியம் உடல் எடை பராமரிக்க தினமும் என்ன பண்ணுங்கன்னா, இயக்க செயல்பாடு. அதாவது என்னது, ஏதோ ஒரு வேலை காலையில் எழுந்த உடனே வீட்டுக்குள்ளேயோ சரி, வீட்டு வெளியும் சரி, ஏதாவது கூட்டுறது, ஏதாவது சுத்தம் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு வேலை, எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது ஒன்று காலையில் எழுந்திரிச்சோன்னே எனர்ஜி கொடுக்குற மாதிரி அந்த வேலையை செய்கிறது நல்லது. உடலுக்கு அதாவது வேலை கொடுக்கறது, அந்த உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டால் தான் அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. காலையில் எழுந்தோன்னே ஒரு வாசல் கூட்டுறதும் சரி, ஒரு மேலே வீடு மெத்தையாக இருந்தால் மேலே கூட்டுறதும் சரி, இல்லை வீட்டை சுற்றியும் கூட்டுற வேலை இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உடல் இயக்க செயல்பாடுகள். காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி ஆரோக்கியமான வேலைகள் செஞ்சால் அந்த யோகா இன்னொரு விஷயம், யோகா செய்கிறதும் நல்லதுங்க. யோகா டைம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு யோகா செஞ்சுட்டிங்கன்னா அந்த உடல் எடை ஓரளவுக்கு நார்மலாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது 4வதுங்க, உடல் எடை குறையிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சாப்பிட்ற உணவுகள் அதில் 1000 கலோரிக்கு குறைவாக இருக்கவே கூடாது. 1000 கலோரி அளவு இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும் தினமும். அத்துடன் உணவு ஊட்டச்சத்து அனைத்தும் இருக்கிற மாதிரி, ஏதாவது காய்கறிகள், நட்ஸுகள், ஃப்ரூட்ஸ்கள், நிறைய பச்சை காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி வாரத்தில் அரை கிலோ எடை குறையிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் உணவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உடல் எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது, ரொம்ப சீக்கிரமாக உடல் எடை குறைக்கணும்னு முயற்சிக்கிறது ரொம்ப தப்புங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கான மருந்துகளை சாப்பிட்றதும், எக்ஸ்ட்ரா மருந்துகள் எடுத்துக்கிறதும் ரொம்ப தப்பு. அதனால் நிறையா பின்விளைவுகள் ஏற்பட நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா எடையை உடனே குறைக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் சரி, ஜிம்முக்கு போய் உடனே எடை குறைக்கிறதுக்கோசரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லா வேலையும் செய்ய, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி, அதெல்லாம் தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி உடனே எடை குறைக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. உடம்புக்கான நிறைய பிரச்சனைகள், எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி சிற்றுண்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா உணவு, ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்திடணும். அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா, இந்த நட்ஸ்கள், யோகட், இந்த மாதிரி மசாலா சேர்க்கப்பட்ட காய்கறிகள் கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஏதாவது இந்த சூப்பு மாதிரி வைக்கிறது, காய்கறிலாம் கட் பண்ணி போட்டு ஏதாவது சூப்பு மாதிரி வச்சு அடர்த்தியாக கொஞ்சம் கெட்டியாக, சூப்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி அந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அதை எடுத்திங்கன்னா கூட, சூப்பு மாதிரி எடுத்து உணவு உட்கொண்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெயில் பொரித்து எடுத்த
உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்களும் சரி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சரி. நெருப்பில் வேக வைக்கிறது, இல்லைன்னா நீராவியில் வேக வைக்கிறது போன்ற உணவுகள்லாம் சாப்பிடுங்க தயாரித்து. இப்போ அந்த சோளக்கருதுலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து வேக வச்சு சாப்பிட்றோமோ அது நல்லது. சாப்பிட முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஓரளவுக்கு காயில் வதக்கி கூட சாப்பிட்லாங்க. லைட்டாக எண்ணெய் எது யூஸ் பண்ணாலும் லைட்டாக எண்ணெய் யூஸ் பண்ணி காய்களை வதக்கி கூட சாப்பிட்லாம். அடுத்தது சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கார்போஹைட்ரேட், சமையல் எண்ணெய் போன்ற கலோரி அளவுகளை குறைச்சிக்கோங்க. உடல் எடை குறைக்கிறதுக்காகவே சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உள்ள இது சமையல் எண்ணெயெலாம், சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டு இது பண்ண சமையல் எண்ணெயில் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து சுவாச பயிற்சிங்க. இணைந்த யோகாசனம். சுவாச பயிற்சிக்கு தொடர்புள்ள யோகாசனம் நிறையா இருக்குங்க. மூச்சு பயிற்சி. இப்படி கை வச்சுட்டு யோகா செய்கிறோம் பாருங்கள், அதை நல்லா காலை மடக்கி உக்காந்துட்டு ஒரு விரலில் இப்படி மூடி இது மூக்கை மூடிட்டு மூச்சு பயிற்சி விட்டு விட்டு நம்ம மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி யோகா மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த உடல் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படும். நம்ம உடம்புல வந்து அந்த யோகா செய்ய வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு கொழுப்புகளை கரைக்குங்க. கொழுப்புகளை கரைச்சி உடல் எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பளு தூக்குதல், வெயிட் தூக்குறது வந்து நமக்கு வந்து பயிற்சி. எவ்வளோ வெயிட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுமோ அந்த வெயிட்டை தூக்கி அந்த உடலுக்கு தேவையான சக்தி, ஸ்ட்ரென்த்து, நம்ம வந்து உடம்பு பருமனாக இருந்தாலும் நமக்கு சக்தி, அதாவது என்ன சொல்கிறது, தூக்குற வெயிட் சக்தி இல்லாமல் ரொம்ப நல்ல டயர்டாக இருக்கும். அது என்னது, சோர்வாக இருக்கும். சோர்வாக இருக்கும். அந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து சக்தி உண்டு பண்ணுறது, வெயிட்டை தூக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணி வெயிட்டை தூக்கி எடுத்து கீழே வச்சு மேலே வச்சு தூக்கி பார்க்கலாம். பளு தூக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு தூக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அதை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது அந்த உடல் எடை வந்து கட்டுக்குள் வந்துடுங்க. ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பண்ண முடியலனா கூட வாரத்தில் 2-3 நாளைக்கு, ஆனால் யோகா டெய்லி பண்ணுங்கள். யோகா மூச்சு பயிற்சிங்கிறது டெய்லி பண்ணுங்கள். காலையில் எழுந்தோன்னு ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்கள். ஏன்னா உடம்பு எடையை குறைச்சி உடம்பு நார்மலாக இருக்கணும். அதுதாங்க நல்லது உடம்புக்கு. உடம்பு ஏறுறது ரொம்ப தப்பு. உடம்புக்குரிய எடை என்ன நமக்கு நார்மல், நம்மளோட வயசுக்குரிய என்ன எடை இருக்கணுமோ, என்ன வெயிட் இருக்கணுமோ அதை இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி எடை அதிகமாக என்ன ஆகும், மூட்டு வலி வர ஆரம்பிக்கும், குதிங்கால் வலி வர ஆரம்பிக்கும். அதை வந்து சரி பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் எடையை குறையுங்க. அதே மாதிரி நியூ மேரிட் கப்பல், அதில் குண்டாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா, குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்குன்னா அதை வந்து இந்த மாதிரி உடல் எடை கூடவே கூடாது. அவங்க கொலஸ்ட்ரால் உள்ள பொருள்லாம் சாப்பிடவே கூடாது. அது என்ன பண்ணும், கர்ப்பப்பை இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே மேலே அந்த கொழுப்பு படர்ந்துடுச்சுன்னா அது வந்து கருத்தரிக்கிறத தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. நெய்யெல்லாம் அதிகம் உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. நெய்யை ஒரு நார்மலாக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி அளவாக எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. அடுத்தது போதுமான காய்கறிகள். என்ன காய்னா சரிவிகிதமாக, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாம ரொம்ப கம்மியாகவே சாப்பிடாம, திட்டமிட்டு காலையில் எவ்வளோ சாப்பிட்றோமோ மத்தியானம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அளவோடு எடுத்துக்கிட்டு நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகம் எடுத்துக்கோங்க. அந்த அதிகமான நார்ச்சத்து உள்ள கலோரிகள் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட உடல் எடை கட்டுக்குள் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நார்ச்சத்து உள்ள உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. காய்கறி சாப்பிடுங்க. பொரிச்ச உணவுகள்லாம் தயவுசெய்து கடையில் வாங்கி சாப்பிட்றது, வீட்டில் பொரித்து சாப்பிட்ற அந்த பொரிச்ச உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. எண்ணெய் உள்ள எந்த பொருளையுமே அதிகம் எடுத்துக்காதீங்க. உடம்பு குறைக்கணும்னு நீங்கள் விரும்பினா, உடம்பு கண்டிப்பாக குறைக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சி நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறிகள் தான் அதிகமாக சாப்பிடுங்க. காய்கறிகளில் தான் அதிக கலோரிகள் குறைவாகவும் இருக்கும், வைட்டமின்கள் இருக்கும், தாதுக்கள் இருக்கும், புரதச்சத்து இருக்கும், நார்ச்சத்து இருக்கும். இத்தனையும் இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை சரியாக வைத்திருக்க அந்த மாதிரி முக்கியமான அந்த நட்ஸுகள், காய்கறிகள், நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ள இது பாதுகாப்பான உணவு. அதே மாதிரி சோடா, இந்த பழச்சாறு, சர்க்கரையில் கலந்த பானம், அதாவது குளிர்பானங்கள், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. தண்ணீர் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த சீரகத்தையும் டெய்லி குடிங்க.
அதே மாதிரி மூலிகை தேநீர். மூலிகை தேநீர்னால் நம்ம வந்து இப்போ இந்த திப்பிலி, மிளகு, இந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த முருங்கைக்கீரை, திப்பிலி, மிளகு, ஒரு 2 பூண்டு, சும்மா 2 வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஜூஸ் மாதிரி அதை குடிங்க. அதுவே ஹெல்த்துக்கு நல்லது. இனிப்பு சேர்த்த பொருள் பானம், அதாவது அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இனிப்பு சேர்த்த பொருள்னால் சேர்க்கப்படாத இனிப்பு சேர்க்க, இப்போ ஜூஸே குடிக்கிறேன்னா அதிக இனிப்பு இருக்கிற ஜூஸ் ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிவகையில் கையாண்டிங்கன்னா உண்மையில் நார்மல் எடை குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. உடல் எடை கூடி இருக்கிறது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால் நமக்கு நிறையா வகையான தொந்தரவுகள், உட்காந்தா எந்திரிக்க முடியாது, நிறையா பிரச்சனைகள் வரும், நிறைய மூட்டு வலி வரும். அதெல்லாம் தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி உடல் எடை நார்மலாக ஸ்லிம்மாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்தோன்னே வெதுன்னு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மேலே உங்களுக்கு வீட்டில் மேலே மெத்தையில் இடம் இருந்தால் வாக்கிங் போங்க டெய்லி. இதுதான் முக்கியம். மக்களே, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். உடல் எடையை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.